Hi friends, welcome to Chennai cooking. வாங்க நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பலகாரமான சீடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எங்க சேனல்ல ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்தி பலகாரமான முறுக்கு ரெசிபி ஆல்ரெடி நாங்க போட்டிருக்கோம். அந்த ரெசிபி வேணும்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதையும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்த உடனே இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்க போகிறோம். நல்லா வந்து இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அதே வானிலையில் நம்ம நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து நம்ம அந்த மாவில் 1 மினிட் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். தண்ணி வந்து நிறைய ஊற்றி பிசையாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இல்லைனா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்காது. தண்ணி கம்மியாகவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ கரெக்டான அளவுக்கு ஊற்றி பிசைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். நம்ம உள்ளங்கையிலே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட்ஸாக நம்ம பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணுங்க. சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா தான் உள்ளெல்லாம் வேகும். இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி சீடையாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போது வானலியில் நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். மொத்தமாக அப்படியே கொட்டிடாதீங்க, ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் மாவு வந்து கரெக்டாக பிசையணும், இல்லைனா வந்து திரிஞ்சு வந்து மாவு தனித்தனியாக வந்துடும் எண்ணெயில். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி வந்து திட்டமாக ஆட் பண்ணி நீங்கள் பிசைங்க. அப்போ தான் நம்ம வந்து சீடை வந்து சுடும்போது இந்த மாதிரி கரெக்டாக உடையாமல் வரும். நல்லா வந்து ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படியே லைட்டாக திருப்பி போடுங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக வந்து சீடை தயாராகிடுச்சு. இது நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஃபெஸ்டிவலுக்கு மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கே இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.